வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த 89 மணி நேர யுத்தம் ஆபரேஷன் சிந்தூர் மே 7 to 10. இந்த யுத்தத்தை நான் தான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 100 முறைக்கு அதிகமாக சொல்லிட்டாரு. சில நேரம் 3 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, 7, 8, 10ன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதை பற்றி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. அது இங்கே ஒரு டைமும் ஸ்டார்டிங்கில் அது ஒரு பெரிய தலைப்புச் செய்தியாகி அதன் பிறகு இப்படி தான் இவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. இப்போது அவங்களுடைய தொலைக்காட்சிக்கு அதாவது அவங்க நாட்டு மக்களுக்கு ஒரு தொலைக்காட்சியில் உரையாற்றுறாரு ட்ரம்ப் அவர்கள். அப்போ பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் 8 யுத்தங்களும் எடுத்திருக்கிறேன். தாய்லாந்து, கம்போடியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டோனில் சொல்லி முடிச்சுட்டு, அப்புறம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வாய்ஸில் சொல்கிறாரு. பாகிஸ்தான், இந்தியா அப்படின்ற போது சரி வழக்கம் போது தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். 35 million people said the Prime Minister of Pakistan would have died if it was not for my involvement. பாகிஸ்தான் பிரதமர் தன்னோட உயிர் மட்டும் இல்லை, 35 கோடி மக்களோட உயிர் போயிருக்கும், தயவுசெய்து நிறுத்துங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் போய் தலையிட்டதுனால தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமரே செத்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஷபாஸ் ஷெரீஃப் கொல்லப்பட்டிருப்பாரு, நான் போய் தலையிடாட்டி. ஷபாஸ் ஷெரீஃப் மட்டும் இல்லாமல் ஒரு 3 கோடி மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்றது ட்ரம்ப்போடைய இந்த கூற்று. இப்போ இதில் அதாவது நீங்கள் போய் காலில் உள்ளலாம், நீங்கள் போய் ஷூ துடைக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அது வேறு விஷயம். பட் அதன் பிறகும் நீங்கள் ஒரு நாட்டோடைய பிரதமர், இந்த ஃபேக் மார்ஷல்னு அசீம் முனீர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை முன்னாடி போயிட்டு பாத்ரூம் போகும்போது கூட ஜாக்கெட் போட்டு சுற்றக்கூடியவங்க 2 பேருமே என்னதான் ஒரு கேடுகட்ட நாட்டுக்கு தலைவர்களாக இவங்க இருந்தாலும் ஒரு நாட்டோடைய தலைவர்கள். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேர் மினிமம் ஒரு மரியாதை அப்படின்றது இருக்குது. ட்ரம்ப் இந்த இடத்துல கிளியர் கட்டாக அவர் இதை முற்றிலும் அதோட இதே தகர்த்துட்டாரு. நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றது வேற, நான் அப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது வேற. போன முறை இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்போ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸ்கூல் பையனை எந்திரிச்சு நிற்க வைக்கிற மாதிரி ஷபாஸ் ஷெரீஃப் நீ கொஞ்சம் எந்திரிப்பா, கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன், மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர், மோடி இப்போ தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருப்பார் இதை பற்றி அப்படின்ற போது மோடி அவர்கள் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே நீ எந்திரா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஷபாஸ் ஷெரீஃபை தூக்கி நிறுத்துகிற அந்த இதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு விஷயம் கிளியராக புரியுது, இது அவர் கேஷுவலாக சொல்லும் பொழுது பட் அது உள்ள பொலிட்டிக்கல் மெசேஜிங்கும் இதை ஒரு டிப்ளமேட்டிக் டூலாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா இது எதாச்சியாக பேசியிருந்தா நல்லா கவனிங்க, அவர் கேஷுவலாக பேசக்கூடிய ஒரு மனிதர், பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக பேசுவார். ஆனால் இந்த கேஷுவலாக பேசுறதோட அது கடந்து போகுதா அப்படின்னு நல்லா கவனிச்சோம்னா பல முறை அது கடந்து போயிருக்கு. ஆனால் இந்த முறை இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் குறிப்பாக இந்த 34 செகண்ட் கிளிப்பை மட்டும் தனியாக எடுத்து அவங்க எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு அதில் போட்டிருக்காங்க. பாகிஸ்தான் அண்ட் இந்தியா would have been a nuclear war, 35 million people. The Prime Minister of Pakistan would have died if it were not for my involvement அப்படின்ட்டு தெளிவாக இந்தியா பாகிஸ்தான் போரில் இது ஒரு அணு ஆயுத போராக போயிருக்கும், 3 கோடி மக்கள் இறந்திருப்பாங்க, பாகிஸ்தான் பிரதமரே கொல்லப்பட்டிருப்பாரு, நாங்கள் இன்வால்வ் ஆவாட்டி அப்படின்றத ஹைலைட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே பாகிஸ்தான் நல்லா சண்டை போட்டாங்க 2 நாடுகள். இப்போ ரஷ்யா உக்ரைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பக்கம் மக்கள் இருக்கிறாங்க, 2மே இப்போ இராணுவம் இவ்வளோ 1000 லட்சக்கணக்கான பேர், அங்கே எந்த மென்ஷனுமே கிடையாது. ஸோ பாகிஸ்தான் தங்கிட்ட பிச்சை எடுத்ததாகவும் ஷபாஸ் ஷெரீஃபே கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை காலில் விழுந்து கதறி அழுத பிறகு நான் தான் போய் காப்பாற்றி உயிர் பிச்சை வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியான மெசேஜ். இப்போது இந்த பெக்கர் ட்ரீட்மெண்ட்டில் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஒரு ஆபத்தாண்டவர், ஒரு சேவியர். இந்த மாதிரி ஷபாஸ் ஷெரீஃப் போன்ற பாகிஸ்தான் போன்ற இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் வலிமையற்ற இல்லாத நாடுகளுக்கு ட்ரம்ப் கிட்ட ஓடி போய் நின்னா அவர் தான் காப்பாத்துறாரு. ஒரு பக்கம் வலிமையான இந்தியா, இன்னொரு பக்கம் வலிமையற்ற ஒரு பாகிஸ்தான் அடி வாங்கும் போது நான் ஓடி போய் ட்ரம்ப் காலில் விழுந்தா அவர் தான் காப்பாற்றி விடுறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி பப்ளிக்காக அவர் க்ளோரிஃபை பண்ணுறாரு. பாகிஸ்தான் அமெரிக்காவை நம்பி தான் இருக்கு, அமெரிக்கா பிச்சை போட்டால் தான் பாகிஸ்தானுக்கு உண்டு அப்படின்றத
ஒரு நாடு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை, அது என்னதான் வந்து ஒரு கேவலமான நாடாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தலைவர், அதுக்குன்னு ஒரு இராணுவ தளபதி, அதெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து கன்சிடரே பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மீண்டும் சொல்கிறது 3வது பார்ட்டி மீடியேஷனை நாங்கள் ஏற்றுக்கல. நாங்கள் எங்களுடைய இதில் டிஜிஎம்ஓஸ் 2 பேரும் பேசினாங்க. அவங்க டிஜிஎம்ஓடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் நாங்கள் அந்த கால் அட்டன் பண்ணோம். அதன் பிறகு இதை வந்து நிறுத்துறோம்னு சொல்லிட்டு நோபல் பிரைஸுக்கு இந்தியா வந்து இப்போ ட்ரம்ப் அவர்களை பரிந்துரைக்கல, பாகிஸ்தான் தான் பரிந்துரைத்தாங்க. 50% டாரிஃபில் இருந்து நம்ம நாடு கஷ்டப்படும் போது கூட இந்தியா எந்த இடத்துலையுமே அசரலை. ரொம்ப அசர்ட்டிவாக, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, அதே மாதிரி ரொம்ப சாமர்த்தியமாக ட்ரம்ப்போட பர்சனல் ஈகோக்கு உள்ளே போகாமல் அந்த வளையத்தை விட்டு வெளியிலிருந்து தன்னோட நாட்டோட இறையாண்மையும் மானத்தையும் காப்பாற்றி நின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இன்னைக்கு பல நாடுகள் நம்மளை நோக்கி வரத்துக்கு நம்மளுடைய பொருளாதாரம், வலிமை இதெல்லாம் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அமெரிக்காவோடைய ப்ரெஷருக்கு இவங்க டக்குன்னு போய் விழுந்துட மாட்டாங்க, இவங்க எதிர்த்து நிற்பாங்க அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாவை நம்ம ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணும்போது முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அவங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்காவை ஹேண்டில் பண்ண விதத்தை அவங்க வந்து ரொம்ப 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 மதிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏன் ட்ரம்ப் இதை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் ட்ரம்ப்போடைய அந்த பாப்புலாரிட்டி ரேட்டிங் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் மிட் டர்ம் தேர்தல் வரப்போகுது, வர நவம்பர் மாதம். ஸோ இந்த இடத்துல 8 யுத்தங்களை நான் தடுத்தேன் அப்படின்ற போது, அதே மாதிரி பாகிஸ்தானில் பிரதமரே கொல்லப்பட்டிருப்பாரு, நான் தான் போய் உயிர் பிச்சை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அந்த கெத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர் மீண்டும் ஒரு சீரமைக்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் அட்டெம்ப்ட் இது. 2வது, இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு தெளிவான மெசேஜை கொடுக்குறாங்க. என்னன்னா, ஓகே ப்ரோஸ், நம்ம சண்டை போட்டால் எல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, பாருங்க எங்களுடைய தூதரகத்தை வச்சே நாங்கள் வந்து உங்களுடைய எதிரி நாடான பாகிஸ்தானையும் பிரதமரையும் கலாச்சிருக்கோன்ட்டு. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு தலைவரே சில இடங்களில் உணர்ச்சிவசப்பட்டா கூட அந்த தூதரக அதிகாரிகள் அதை எப்படி சால்வ் பண்ணி டிப்ளமேட்டிக்காக கொண்டு போகிறதுன்னு பார்ப்பாங்க. நானே ஒரு செகண்ட் இது ஃபேக் ஐடியான்னு கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் போய் வெரிஃபை பண்ணும்போது தான் தெரியுது, பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகம் அந்த 34 செகண்டை மட்டும் கட் பண்ணி போட்டு ஷபாஸ் ஷெரீஃபோட உயிரே போயிருக்கும், இந்தியா கொண்டு இருப்பாங்க ஷபாஸ் ஷெரீஃபை, எங்கால் தலையிட்டு தான் காப்பாற்றினாரு அப்படின்றத ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு கிளியர் கட்டான மெசேஜ், தெற்காசியாவில் நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம், நடுவில் உங்களுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு, உங்களுக்கு எதிராக நான் வந்து கொஞ்சம் கொம்பூசி விட்டேன், இப்போ நம்ம நான் அவனை தூக்கி நான் வெளில போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த 35 லட்சம் பேர் 3.5 கோடி பாகிஸ்தானியர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லும்போது பாகிஸ்தானை வந்து ஒரு கிராட்டிடியூட், ஐயோ சாமி உங்களால தான்ப்பா எங்கள் வந்து உயிர் பொழைச்சோம், எங்கள் பிரதமரே இறந்து போயிருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிபெண்டன்ட் ஸ்டேட்டு உங்களை எப்போ வேணால் யூஸ் பண்ணுவோம், எப்போ வேணால் தூக்கி போடுவோம், அந்த நிலைமையில தான் பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களுடைய அந்த செலிப்ரேட்டட் இது, நாங்கள் ட்ரம்ப் கிட்ட க்ளோஸ் ஆகிட்டோம், ட்ரம்ப்போடைய மகனுடைய கம்பெனி நிறுவனம் எங்கள் கிட்ட வந்துருச்சு, பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம், ஜெனரல் குருல்லா வச்சு ட்ரம்ப்போடைய பர்சனல் சர்க்கிளில் நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம், என்னோட ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் தான் ட்ரம்ப் சொன்னது, போர்ட் ஆஃப் பீஸ் காசாவில் எங்களுக்கு இன்விடேஷன் வந்துருச்சு, அமெரிக்காவுடைய அந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கில் அவங்களோட F-16 ரெட்ரோ ஃபிட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு பணம் கிடச்சிருச்சு, இனி நாங்கள் வந்து 15 வருடமாக இருந்த அமெரிக்கா பாகிஸ்தான் உறவை சீர்படுத்திட்டோம், மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பார்த்தீங்களா, நாங்கள் என்ன இது பண்ணிட்டோம், நீங்கள் என்ன விஸ்வகுரு அப்படி இப்படிலாம் பேசிட்டு இது எல்லாமே டெம்பரரி தான். ஏன்னா ட்ரம்ப்புக்கு அங்கே பிஸ்னஸ் தேவை, இந்தியா நிச்சயமாக தேவை, அவங்க பாதுகாப்புக்கு ரீதியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பொருளாதாரத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையுமே தேவை. ஸோ அப்போது 2 பேரையும் ஈக்குவேட் பண்ண முடியாது அப்படின்றது கிளியர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்தியா அன்னைக்கு சொன்ன ஸ்டாண்டில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். டிஜிஎம்ஓஸ் பேசினாங்க அப்படின்ற போது இன்னொரு தகவலும் வருது, இது அன்கன்ஃபார்ம்டு நியூஸ், இன்னொரு தகவலும் வருது. அது என்னன்னா, இந்திய விமானப்படையோடைய அந்த வெறித்தனமான தாக்குதல் 10ஆம் தேதி காலையில் மே மாதம் பாகிஸ்தானுடைய 12 விமானத்தளங்கள், இராணுவ விமானத்தளங்கள் ஒரே நேரத்தில் குறிவைக்கப்பட்டது, இன்க்ளூடிங் அவங்க அணுவாயத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய கிரானா ஹில், சர்கோதா, ஜக்கோபாபாத் எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ரிட்டாலியேஷனுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக, அதாவது நீங்கள் ஒரு 2 அடி கொடுக்குறீங்கன்னா நான் ஒரு 3 அடி கொடுக்குறோன்னு கிடையாது, அதை விட ஒரு ஜாஸ்தியாக ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக நான் 30 அடி திரும்ப கொடுக்குறேன். இந்த கோபம் ஏன் வந்துச்சு, இந்த முடிவை ஏன் எடுத்தாங்க? கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் டேபிளில் வச்சுருப்பாங்க விமானப்படை, நம்மளுடைய இராணுவம் எல்லாமே. ஆனால் முடிவெடுக்கக்கூடியது என்றைக்குமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதி தான், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் தான்.
இந்த இடத்துல அந்த நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற போது 3 விஷயம் முன்னுக்கு வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி பாகிஸ்தானுடைய DGISPR தகவல் தொடர்பு ஜெனரல் சௌத்ரி மிட் நைட்டில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் நாங்கள் அன்றைக்கி நைட் 1 மணி 1:30 மணிக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா 4 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை அம்ரிஸ்டரை நோக்கி ஏவி இருக்கு, சீக்கியர்களை கொல்றதுக்கு பாகிஸ்தான் மேலே பழி போட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய சீக்கியர்களுடைய புனித தலமான பொற்கோவிலை தகர்க்கறதுக்கான வேலையை பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு ப்ராபகண்டா கிளப்பி விட்டாங்க. அது வந்து முறியடிக்கப்பட்டுச்சு. அது ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் பாயிண்ட். செகண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியை நோக்கி அவங்க ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை ஏவுனது. அது ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சாவில் வீழ்த்தப்பட்டுச்சு. இப்போ டெல்லி அப்படின்றது ஒரு பெரிய நகரம், ஒரு ஸ்டேட். அது இப்போ டெல்லியில் எங்கே அப்படின்ற போது இது அன்கன்ஃபார்ம்டாக வரக்கூடிய நியூஸ். அவங்க டார்கெட் பண்ணது பிரதமருடைய வீட்டை அப்படின்ட்டு. பாரத பிரதமருடைய வீடு 7 ரேஸ் கோர்ஸ் ரோட் டெல்லியில் இருக்குது. அந்த இடத்த தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது செகண்டு. 3வது எடுத்தீங்க அப்படின்னா, அந்த பஹல்காமில் நடந்த பயங்கரவாத கோழைத்தனமான தாக்குதலில் ஒரு அபலை பெண்மணி தன்னுடைய கணவன் கண் முன்னாடி சுடப்பட்டு அவங்க கதறும் பொழுது, ஏன் என்னை மட்டும் உயிரோடு வச்சிருக்க அப்படின்னு கதறும்போது, அப்போ அவனை சொன்னது இப்போ மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 நிகழ்வுகள் நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஒரு எஸ்கலேஷனை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குன்றதும், அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் தன்னுடைய அடுத்த தாக்குதல் மத்தியானம் 12 மணிக்கு மேலே ஈவினிங் இன்னொரு தாக்குதல், இந்த 2 தாக்குதலில் பாகிஸ்தானுடைய ISIயோடைய தளபதி, பாகிஸ்தானுடைய DGISPR மற்றும் பாகிஸ்தானுடைய பிரதமர் இவங்களை வந்து குறி வச்சு தாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படை முன்னெடுத்ததாகவும், இந்த நேரத்தில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் தொடர்பில் இருந்தாங்க. ஸோ பேசும்பொழுது ஓகே வேண்டாம், இந்த அளவுக்கு எஸ்கலேஷன் வேண்டாம்னு சொல்லி அந்த எடுத்த முடிவு, தாக்கணும்னு எடுத்துக்கப்பட்ட முடிவு கைவிடப்பட்டதாகவும் ஒரு அன்கன்ஃபார்ம்டான நியூஸ். இது வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ப்ரூஃப்லாம் எதுவுமே கிடையாது. இது சோஷியல் மீடியாவில் பரவக்கூடிய ஒரு செய்தி. இது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது, சப்ஜெக்ட் டு இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா அரசாங்கம் எதுவும் அஃபிஷியலாக சொல்கிறாங்களோ அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும், சில தகவல்கள் ப்ராபகண்டா வார்ஃபேரில், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் வரும்போது அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்த நான் முன்னாடி சொல்லலை, அப்போவே இந்த செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போது ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானோட பிரதமரோட உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது 2ஐயும் லிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது சில பொருள்கள் அப்படின்றது, அர்த்தம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சும் புரியாமல் இருக்குது. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.